இப்போ தமிழ்நாட்டிலேருந்து போகிறீங்க, தமிழ்நாட்டு போகும்போது உங்களை பார்க்கும்போதே முதல்ல வந்து அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்களுக்கு தமிழ்னு சொன்னாலே பிபி ஏறுமே அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா நமக்கெல்லாம் தமிழ் சொன்னால் பிபி ஏறுது, அது நிஜம்தான். தமிழ் வாழ்த்து அப்படின்னு சொன்னால் போதும். எந்த வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குன்னு சொல்லி ஆரம்பிச்சிடும். நம்ம ஒரு காலத்தில் பாரதிதாசன் அதை சொன்னதுக்கு காரணம் இருந்தது. இன்னைக்கு வந்து நம்ம சொல்ல வேண்டியது எங்கள் வாழ்வால் எங்கள் வளத்தால் இனி என்றென்றும் மங்காத எம் தமிழ் அப்படின்னு தான் இப்போ நம்ம சொல்லணும். அப்போ அங்கே போய் முதல்ல கேட்குற கேள்வி என்ன கேட்பாங்க? ஜென்ரலி ஒரு கொஸ்டின் கேட்கலாம், டு யூ வாண்ட் ஹிந்தி டு பி தி அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆர் நாட்? உடனே நீங்கள் உடனடியே நோ, வி டோன்ட் வாண்ட் இட். ஒய் ஷுட் இட் பி? இட்ஸ் நாட் த வைடஸ்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ். 30% பேசுறதுனால அது வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆயிருமா? இப்படிலாம் வரிசையாக சொல்லலாம். பட் இமேஜின், நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறது வந்து உங்களுடைய உணர்ச்சி குவியலை கொந்தளிப்பை காண்பிக்கிறதுக்காக போகலை. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறது பாஸ் பண்ணுங்கிறதுக்காக போகிறீங்க, நல்ல மார்க் வாங்கணுங்கிறதுக்காக போகிறீங்க, அதே சமயம் போய் பேசாமல் இருக்கணுங்கிறதுக்காக போகிறீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? ஒரு அந்நிய மொழியை விட நம் இந்திய மொழி நம் நாட்டின் ஆட்சி மொழியாக இருப்பது வரவேற்க தகுந்தது. ஆனால் அதே சமயம் இந்திய நாட்டின் பாரம்பரியத்தில் பல மொழிகள் இந்தியை விட தொன்மையான மொழிகளாக, கலாச்சார பெருமை பெற்ற மொழிகளாக இருக்கின்றார்கள். அந்த மொழியை பேசுபவர்கள் தங்கள் மொழியின் பெருமை குன்றாது என்ற நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள் என்றால் இந்தி ஆட்சி மொழியாக வருவதற்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள். திஸ் வாட் யூ ஷுட் சே. முக்கியமானது என்னென்னா, நீங்கள் பயோடேட்டா ப்ரிப்பேர் பண்ணணும். உங்கள் சிவி பண்ணுறீங்கல்ல, சிவி ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா நீங்கள் பண்ணுற சிவியில் உள்ள உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள், கெட்டிக்காரத்தனங்கள்லாம் எழுதியிருக்கீங்களே, அதெல்லாம் பற்றி ஆழமாக கேள்வி கேட்பாங்க. சும்மா விளையாட்டுக்கு வந்து எழுதி விட்டுறக்கூடாது. ஸோ ஒன் ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அபவுட் இட். இதில் வந்து இந்தியன் போஸ்டல் சர்வீஸில் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். எந்த ஒரு சர்வீஸில் எப்படி மக்களுக்கு எப்படிப்பட்ட பெரிய பலன் தரக்கூடாதுன்னு பாருங்கள். அவர் வந்து இதில் சேவக் ரோடுன்னு ஒரு ரோடு ஒன்று இருக்குது, சிலிகுரின்னு சொல்லி வெஸ்ட் பெங்கால் ஒரு இடம் இருக்குது. அந்த சிலிகுரிலேருந்து சேவக் ரோடு வந்து ஒரு 12 கிலோமீட்டர் தள்ளி சேவக் ரோடில் ஒருத்தர் பழம்பொருட்கள்லாம் வச்சு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ அவர் இவர்கிட்ட வந்து சொன்னார், எனக்கு வந்து வியாபாரம் சரியாக ஆக மாட்டேங்குது, ஆன்லைனில் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. இவர் ஏன்னு சொல்லி கேட்டதுக்கு, சார் சேவக் ரோடுன்னு அட்ரஸ் போட்டால் யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, வரவே மாட்டேங்கிறாங்க. ஸோ தாமஸ் செட் ஐ வில் கோ அண்ட் see you. அவர் தாமஸ் வந்து போய் பார்த்தார். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து தன்னுடைய ஆஃபீஸில் வந்து சொன்னார், சிலிகுரி கார்பரேஷன் ஆயிடுச்சு, ஏரியா ஆஃப் எக்ஸ்டென்ஷன் இருக்குல்ல, அதை வந்து சிலிகுரி 89 அட்ரஸ் கொடுத்துருங்க. ஒரு சின்ன வார்த்தை தான். அந்த சிலிகுரி 89 அவர் போஸ்டல் கோடு கொடுத்ததுனால அவருடைய வியாபாரம் பல மடங்கு மேலே போயிடுச்சு. அதனால் எந்த ஒரு சர்வீஸும் கீழான சர்வீஸோ அல்லது மேலான சர்வீஸோ கிடையாது.